தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் 18வது லோக்சபா தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களின் தேர்தல் வேலைகளை மும்பரமாக தொடங்கியிருக்கிற நிலையில் ஆளும் கட்சியாக இருக்கிற பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற கருத்து பரவலாக நிலவி வருகிறது. அப்படி இருக்கையில் பாஜக என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்கும், என்ன மாதிரியான தேர்தலை அறிக்கைகளை கொடுக்கும், அது எப்படியான தேர்தலாக இருக்க போகிறது என்கிற ஆர்வம் மக்களிடையே வருகிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் விவாதிக்க இருக்கிறது. இன்றைய விவாதத்திற்கு நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திரு ஆதித்யன், பத்திரிகையாளர். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் வீர விக்னேஸ்வரன், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். சார் விக்னேஸ்வரன் சார், இப்போ தேர்தலுக்கு எல்லாரும் தயாரிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாஜக நிறைய ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி என்பது இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் பாஜக எந்த விதமான முன்னெடுப்புகளை இந்த தேர்தலுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறீங்க சார்? 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை இருந்தாலும் ஆனா அது பிராக்மெண்டடா இருக்கு. ஒருமுகப்படுத்தி இல்ல. இந்தியா கூட்டணிக்குள்ளே இன்னும் ஒரு ஃபார்மேட் ஆகி சீட் ஷேரிங் எல்லாம் முடியல. அந்த அடிப்படையில எதிர்ப்பு பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையில பிஜேபி தனக்கான ஸ்ட்ராட்டஜிஸை அஜெண்டாஸை முன்னெடுத்து போறாங்க. அதை நம்ம 4ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்துத்துவா முன்னிலைப்படுத்தி ராமர் கோவில் திறக்கிறாங்க. அதை ப்ரொஜெக்ட் பண்ணி வட இந்தியாவில் ஒரு 350 தொகுதியில அதை மொபிலைஸ் அந்த ராமர் கோவிலை மையப்படுத்தி அரசியல் நகர்த்துவாங்க. செகண்ட் விஷயம் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவோட ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கு. குறிப்பாக நம்ம மாலத்தீவு இஷ்யூலாம் பார்த்தோம். ஒரு மினிஸ்டர்ஸ் தப்பா பேசினாங்கன்னா உடனே பேக்ஃபயர் ஆகி அவங்க ராஜினாமா பண்ற அளவு ஒரு சவுத் ஏஷியால ஒரு சூப்பர் பவர் இந்தியா. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் மூலமா இந்தியாவில் இருக்கிற நகர்ப்புற மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் கிளாஸ் லெவல்ல இருக்கிற மேல இருக்கிற மக்கள்கிட்ட இந்தியா பத்தின ஒரு நல்மதிப்பை கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் விஷயம் பார்த்தோன்னா பிஜேபி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் எதிர்கட்சி பல ஸ்டேட் பார்ட்டிஸை உடஞ்சிருக்க சூழல்ல பிஜேபி மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் குஜராத் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கு. ஃபோர்த் விஷயம் பினான்சியல் மசில். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பிஜேபி மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்க பினான்சியல் ஸ்ட்ரென்த் இந்தியாவில் இருக்க எந்த பார்ட்டியுமே கிடையாது. இந்த 4 விஷயத்தையும் ஸ்ட்ராட்டஜி பேஸா வச்சுதான் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இதுதான் பிஜேபியோட அடுத்த கட்ட தேர்தலுக்கான ஒரு அச்சாரமா இருக்கும். கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இது பாஜக தொடர்ந்து 2 தடவை ஆட்சியிலே இருக்காங்க. 3வது வாட்டி வரப்போகிறாங்க. அப்படி இருக்கப்ப அவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு உங்களோட கணிப்பு சார்? தேர்தல்களின் முடிவுகளின் அடிப்படையில் இதை பார்த்தோம் அப்படின்னா, கடைசியாக நடந்த இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல், இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் வரும் பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கும், ராஜஸ்தான்ல இருக்கும், மத்திய பிரதேசத்துல இருக்கும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வேற மாதிரி வந்துச்சுங்கிற பார்த்தோம். தெலுங்கானா தவிர மற்ற இடங்கள்ல இவங்க வந்துட்டாங்க. மிசோரம்ல அந்த மாநில கட்சி வந்ததுங்கிறத பார்த்தோம். ஸோ அதற்கு பிறகுதான் உண்மையிலே இந்தியா பிளாக் இன்னைக்கும் இந்தியா பிளாக் ஒரு வெற்றி பெறக்கூடிய இருக்கிற அளவில் இருக்கிற கூட்டணி தான். ஆனா இந்தியா பிளாக்குள்ள கொஞ்சம் கேள்விகள் எழுந்து விட்டது, இன்னும் போட்டி கடுமையாகி விட்டதுங்கிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு வந்த சில ஆய்வுகள், லோக் நீதி, சிஎஸ்டிஎஸ் சர்வேல என்ன சொல்லுதுன்னா, அதுல ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன காரணங்களால பாஜக வெற்றி பெற்றார்கள்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு லோக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. அதை தாண்டி பிரதமர் மோடி அவர்களுடைய முகத்திற்காக எத்தனை பேர் வாக்களித்தீர்கள்னு சொல்லும் பொழுது, ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 1/6 அவருடைய முகத்துக்காக நாங்க வாக்களிச்சோம்னு சொல்றதும், சத்தீஸ்கர்ல 1/5 நாங்க வாக்களிச்சோம்னு சொல்றதும், கிட்டத்தட்ட 20% அல்ல 16% மக்கள் இந்த ஒரு ஃபேக்டருக்காக நாங்க வாக்களிக்கிறோம்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த 3 மாநிலங்களுமே அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை முதல்ல அறிவிக்கல. அதற்கு பிறகுதான் முதலமைச்சர்லாம் சர்ப்ரைஸா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ மோடி ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்னுமே
இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல அது 2014 இருக்கா, 2019 இல்ல 2024 இருக்கான்னு நான் கணிக்கிறேன். பட் கேரளா தமிழ்நாட்டை விட்டுட்டு மற்ற இடங்களில் மோடி ஃபேக்டர்ங்கிறது இன்னுமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கானா ஆம் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். எல்லா மாநிலங்களிலையும் முதலமைச்சர்களுக்கான தேர்தல் வந்தால் கூட, சட்டமன்றத்திற்கான தேர்தல் வந்தால் கூட மோடிங்கிற ஒரு முகம் மட்டுமே போதும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் ஃபேக்டரா தான் இருக்குங்கிற பாக்குறேன். ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். நீங்க என்ன இஷ்யூஸ் எடுக்க போறாங்க பிரச்சனையா இருக்கலாம். எதிர்கட்சிகள் இப்ப அவங்க இந்தியா பிளாக் அப்படிங்கிறது அவங்க ஒட்டுமொத்தமாக சில இஷ்யூஸ்ல குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து மாறுபாடுகள் இருக்கும். 370 ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும், யூசிசில ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும், ராமர் கோயில ஒரு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். இதெல்லாம் இன்னொரு ஊழல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாஜக பெருசாக்கி பாருங்க, அந்த கட்சிக்குள்ள ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது, நீங்க அவங்களுக்கா வாக்களிப்பீங்க. பிளஸ் இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாக்களிக்கும் பொழுது என்ன ஈஸியா உடஞ்சு ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிற பிரச்சாரங்கள் எல்லாம் அவர்கள் முன்வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா, நீங்க பாஜகவுடைய எலெக்ஷன் பிளான்கவே ஒவ்வொரு தேர்தலையும் மாறுதுன்னு பார்க்கிறோம். 2014 வளர்ச்சி குறித்து பேசுகிறார் மோடி அவர்கள், கருப்பு பண மீட்பு குறித்து பேசப்பட்டது, வேலைவாய்ப்பு குறித்து பேசப்பட்டது. 2019 அதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காட்டியும் 2019 அந்த நெரட்டிவ் என்னாச்சு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு, புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிற பார்டர் இஷ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போயிடுச்சு. இந்த 2024 எது மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது? நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அவர்கள் முக்கியமா கையில் எடுப்பது அயோத்தியை ராமர் கோயில் நாங்க கட்டிட்டோம் பாருங்க, நாங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரி அதை கட்டிட்டோம் அப்படிங்கிறத அததான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைய மக்களை கூட்டி அங்கே செல்வதை வைத்து நம்ம இந்த தேர்தல அந்த ஒரு இஷ்யூ மட்டுமே நம்ம போதும், அயோத்தி ராமர் கோயில் மட்டுமே போதும், அந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு அதை நம்ம கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான மெசேஜ் வச்சுக்கிட்டு நம்ம மிக குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் நம் ஓட்டுக்களை அறுவடை செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சார், நான் இதுல ஒரு குறுக்கீடு, இந்த ராமர் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமலே தேர்தலுக்காகத்தான் இது ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இது புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இல்லங்க, அதான் நீங்க தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்குமான ராமர் கோயில் சார்ந்த அரசியல் ஒரு வேற்றுமை இருக்குன்னு நான் பார்க்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுல இப்ப ராமர் கோயில் குறித்து இதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கான இல்லம் தான் சொல்லி கேரளால கிடையாது. காரணம் சவுத் இந்தியா ஃபுல்லாவே அது பெருசா பேச போறாங்க, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னை கேட்டால் ஏற்படுத்தாது. ஆனால் வட இந்திய மக்களுக்கு நீங்க உணர்வு சார்ந்த விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ராமர் கோயில் ஒரு பெரிய சாதனையாக அவங்க பார்க்கிறாங்க. அதை ஒரு வாக்கு அறுவடையாக எப்படி செய்யணும்ங்கிறது பாஜக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இந்தியா பிளாக்குள்ள இருக்கிற எல்லா கூட்டணியுமே கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அதை எப்படி பிளே பண்ண போறாங்க? இப்ப இவங்க சொல்ற மாதிரி ராமர் கோயில் கட்டி முடிக்கல, அதெல்லாம் நான் போகல அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இது ஒரு சித்தாந்த அரசியல் இங்க ஒண்ணு இருக்கு. இந்துத்துவ அரசியல், கோர் ஹிந்துத்துவா இல்ல ஹார்ட் ஹிந்துத்துவா, சாஃப்ட் ஹிந்துத்துவா இல்ல செக்யூலர் அப்படிங்கிற எந்த புள்ளியை நோக்கி இந்தியா பிளாக்ல இருக்க கட்சிகள் அட்லீஸ்ட் காங்கிரஸ் ஆவது எந்த புள்ளியை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்குங்கிறத பார்க்கிறோம். அந்த குழப்பம் இப்ப தெளிவாயிடுச்சு. இல்ல அந்த குழப்பம் இல்ல, நம்ம இந்த ஹிந்துத்துவ அஜெண்டாக்குள்ள நம்ம போன சாஃப்ட் ஹிந்துத்துவா கூட நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம பியூரா செக்யூலர் அப்படிங்கிற அஜெண்டாக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு சித்தாந்த ரீதியாக இந்த கேள்வி தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால மிக பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க இந்த ஹிந்துத்துவா மட்டுமே பிஜேபி பண்றது என்ன பண்றாங்கன்னா, ஹிந்துத்துவா இப்ப ராமர் கோயில் ஹிந்துத்துவா, நீங்க அதே நேரத்துல அயோத்தியில பாருங்க, நீங்க ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிறாங்க, ஒரு புதிய விமான நிலையத்தை கொண்டு வர்றாங்க. இது டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அஜெண்டால கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க அந்த ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி இங்க போகும்போது என்ன பண்றாரு, 10வது கோடி பயனாளர் இந்த உஜ்ஜைன் திட்டம், அந்த எல்பிஜி சப்சிடியில அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு அதை கொடுக்கிறார். அப்போ 3 விஷயத்தை, ஒரு பக்கம் ஹிந்துத்துவா, இன்னொரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் நலத்திட்டம், இது 3 கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா முன்னெடுப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹிந்துத்துவா மட்டும் ராமர் கோயில் முக்கியமான அஜெண்டாவா இருந்தால் கூட அது எல்லாரோடய கனெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் ஆகாது. சில பேருக்கு ஏங்க இதுதான் இஷ்யூவா, ஒரு இந்திய தேர்தலை இது மட்டும் தான் பேச போறாங்க, இது மட்டும் தான் இதை வச்சுட்டு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை, மக்கள் சொல்லக்கூடிய இடங்களுக்கு நாங்க வளர்ச்சியும் கொடுக்கிறோம், நாங்க நலத்திட்டமும் கொடுக்கிறோங்கிற சேர்த்து ஒரு பேக்கேஜ் மாதிரி அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பொழுதுமே பாஜக வளர்ச்சி குறித்து பேசுகிற ஒரு குரூப் இருக்கும், இன்னொரு குரூப் என்னன்னா நீங்க கான்ட்ரோவர்ஷியலான இந்து முஸ்லீம் அஜெண்டா அதை பேசுற குரூப் இருக்கும். எல்லாவற்றையும் எந்த இடத்துல எது சூட் ஆகுமோ அதை பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி உங்க பயணிப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். கண்டிப்பா சார். சார் ஆதித்யன் சார், இந்த 17வது லோக்சபா தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றதற்கான பின்னணியில் இருக்கிற டேட்டா என்ன சார்? யார் யாரெல்லாம் வாக்கு அளித்திருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள்? கடந்த தேர்தலை பத்தி சொல்றீங்களா? ஆமா சார்.
அதாவது அவர் மோடி ஆட்சிக்கு முதல்ல வரும்போதே ஊழல் எதிர்ப்பதான் மெயினா முக்கியமா வச்சு வந்தாரு. ஊழல் எதிர்ப்பு தான் அவரோட மெயின் அஜெண்டாவா இருந்துச்சு. அது போக அயோத்தி பிரச்சனை அவர் கொண்டு வந்தாரு. அயோத்தி அதுக்கப்புறம் காஷ்மீர், இந்த மாதிரி 3 பிரச்சனை தான் மெயினான பிரச்சனை தான் பண்ணாரு. ஆட்சிக்கு வந்தாரு பண்ணாரு. ஆனா அவரு இந்த கடந்த 5 ஆட்சி முதல் 5 வருஷம், இந்த 2வது 5 வருடத்துல எக்கானமில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதாவது டிஜிட்டல் எக்கானமிக்கு இந்தியாவை கொண்டு வந்தாலும் மோடிக்கு மிக பெரும் பங்கு உண்டு. அது அவரே பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு இந்தியா டிஜிட்டல் எக்கானமி வேர்ல்டு லெவல்ல ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இருந்தாலும் இவ்வளவு பண்ணி வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளவு வந்திருக்குது. நம்ம சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ராணுவ ரீதியாவும் நம்ம வெளிநாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதி இந்த மாதிரி வந்திருக்காரு. இருந்தாலும் இப்போ பழையபடி தேர்தல் வரும்போது அவர் 2 ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்காங்க. வடநாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா அயோத்தியை மட்டும் காமிக்கிறாங்க, ராமர் கோயில் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஒரு விளக்கம் சொல்றேன். ராமர் கோயில் சிலர் முழுசா கட்டி முடிக்கல, ஆனா வரப்போட சொல்றாங்க. அது ராமர் கோயில் இப்போது நடப்பது குடமுழுக்கோ அல்லது சம்பரோட்சன் விழா கிடையாது. பிராண பிரதிஷ்டைனா முதல் தளம் நிறைவு விழா, அதுதான் சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்காங்க. அதனால அதை யாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லா கிட்டதான் அவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதை விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த பிஜேபி சார்பில் கோயில் சார்பில் சொல்லியிருக்காங்க முதல் தளம் நிறைவு விழா. ஆனாலும் கூட அது ஒரு தங்களுடைய நீண்ட நாள் ஒரு 30 வருஷங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி அது பெருசா பண்ணி பிஜேபி இன்னைக்கு கூட மோடி 11 நாள் விரதம் இருக்காரு, பூஜை பண்றாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெரியவங்கள பணி பிரமுகம் ஏற்ப பண்றாங்க. இது வடநாட்டுக்கு காட்டுவாங்க, இந்த இதுதான் காட்டுவாங்க. ஆனா தென் மாநிலங்களுக்கும் அவர் எதிர்கட்சி ஆட்சி நடக்கும் மாநிலங்களுக்கும் மோடி பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அந்த எதிர்கட்சி முதல் மந்திரிகள் தனி எல்லாரும் ஊழல்வாதிகள். அதுக்காக அவங்க அமலாக்க பிரிவை திட்டம் போட்டு பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்களுக்கு எதிரான எதிர்கட்சி தலைவர்களை புரிய வச்சே பாக்குறாங்க. இப்போ ரீசெண்டா ஆம் ஆத்மி முதல்வர் கேஜ்ரிவாலுக்கு போயிருக்கு. அதே மாதிரி ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவங்க இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஊழல் எதிர்ப்பு தான் மெயினா பண்ணாங்க எதிர்கட்சியில. அந்த 2 வித பிரச்சனை வச்சிருக்காங்க. டெவலப்மெண்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக் நடந்தா கூட அதை பெருசு பண்ணி சொல்ற மாதிரி அவங்க தெரியல. ஏன்னா எது உணர்ச்சி வசப்பட்டா எது பண்ண முடியுமோ அது ராமர் கோயில் பிரச்சனை, இந்துத்துவ பிரச்சனை, காஷ்மீர் 370 அந்த சிறப்பு அந்தஸ்து, இதைத்தான் அவங்க பிரச்சனை இல்லைய. டெவலப்மெண்ட் மோடி எவ்வளவு பண்ணியிருக்காரு. வேர்ல்டு லெவல்ல இந்தியாவோட இமேஜ் உயர்த்திருக்கிறாரு. ராணுவம் இந்திய ராணுவம் நினைச்சா அரபிக்கடல்ல போய் நம்ம இந்தியாவுக்கு மீட்டுட்டு வருது. நம்ம பண்ண பிறகுதான் இன்னைக்கு துணிஞ்சு அமெரிக்கா இங்கிலாந்தும் அந்த அந்த தீவிரவாதிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி மாலத்தீவு பிறகு ஒரே நாள்ல ஒரு அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு உறவுல இந்தியா ஒரு டாமினேட்டிவ் பவரா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் இந்தியாவில ஏற்படுமா அவங்க என்ன தெரியும். அதனாலதான் அயோத்தி பிரச்சனை அதை மட்டும் பண்றாங்க. சவுத்ல ஊழல் பிரச்சனை. ஆனா சவுத்ல அவங்களால இன்னும் பெரிய அளவுல கால் ஊன முடியல. அதுக்கு ஏற்றாப்புல காங்கிரஸ் விட்டு இடத்துல பழம்பி வைப்ரண்டா வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் இவங்க பிஜேபி கிட்டத்தட்ட 38 கட்சி வச்சிருந்தாங்க. ஆனாலும் அவங்க எல்லாம் பெரிய கட்சி இல்லைன்னு தெரியும். அதிமுக தான் பெரிய கட்சி, அதுவும் போயிட்டு. அதனால கூட்டணி பத்தி அவங்க கவலைப்படல. பேருக்கு வச்சிருக்காங்க, அவங்களே அதிக இடங்கள் நிற்பாங்க. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அது ஒரு மாநில கூட்டணிகளில் தேசிய கூட்டமைப்பு, அதுவும் அவங்களுடைய பேசிக் அஜெண்டா. அந்த வகையில ஒவ்வொரு இன்னைக்கு மகாராஷ்டிரா, பீகார் இங்கெல்லாம் கிட்டத்தட்ட அவங்க கூட்டணி போட்டு முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஓரளவு முடிச்சுட்டாங்க. சவுத்ல 2-3 ஸ்டேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 13 ஸ்டேட்ல 72 பிஜேபி கூட நேரடியாக போடுறாங்க. இருந்தாலும் மற்ற எதிர்கட்சிகள், இந்தியா மற்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸ் டாமினேட்டிவ் பவரா நம்ம கூட்டணியிலே வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதுல அது மம்தாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இல்லாட்டா அவரு பீகார்ல இருந்து யாருமே காங்கிரஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க வச்சு அதை கரெக்டா இருக்காங்க. அதையும் காங்கிரஸ் உணர்ந்து அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்க அடக்கி வச்சுக்கிறாங்க. அதனால இந்த கூட்டணி இப்ப இருக்க நிலைமையில வடநாட்டுல பிஜேபி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. தென் மாநிலங்கள் அந்த நிலைமை இல்லை. கண்டிப்பா சார். சார் வீர விக்னேஸ்வரன் சார், சார் இப்போ இந்த ராமர் கோயில் ஒரு முதல் தளம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கும்பாபிஷேகம் அளவுக்கு பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் வரமாட்டோன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும்? அதே மாதிரி ஆதித்யன் சார் சொன்னது கூட்டணியில் இருந்தால் கூட அது பெரிய பாதிப்பை கொடுக்காது பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ என்னன்னா, இந்த ராமர் கோவில் விஷயம்
காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு டைலாமா உண்டு பண்ணிருக்கு. அதை யாரும் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. கமல்நாத்தோட பையன் 4 கோடி தடவை ராமர்னு எழுதி அது அயோத்திக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு. ஆனா கர்நாடகா காங்கிரஸ் சித்தராமையா வந்து அவுட்ரைட்டா அடிக்கிறாரு. அகில இந்திய தலைமை இதை சித்தராமையா அப்படியே ஒத்துக்கிறாரு. ஆனா மத்திய பிரதேஷ் யூனிட்ல இருக்கிற கமல்நாத் பையனும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த காங்கிரஸ் கட்சி யூனிட்டுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஸ்டேட் யூனிட் அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்படுறாங்க, அதாவது அதை என்ட்ராஸ் பண்றாங்க. இன்னொரு ஸ்டேட் யூனிட் ஒத்துக்க மாட்டேங்குது. இதே டிஃபரன்ஸ் எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. ஆம் ஆத்மி மாதிரி ஓரளவுக்கு ஒரு அப்பர் லேயர்ல சப்போர்ட் இருக்க கட்சிகள் அது ரொம்ப ஆம் ஆத்மி டிஎம்சி மாதிரி கட்சிகள் சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. சமாஜ்வாதி ஆர்ஜேடி மாதிரி கட்சிகள் அதை எதிர்த்து அக்ரெசிவா போறாங்க. எதிர்கட்சிகளுக்கும் பிளவு இருக்கு. காங்கிரஸ்குள்ள இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் 2 டிஃபரன்சஸ் இருக்கு. இதுல ஒரு டைலமால இருக்காங்க. இதுதான் பிஜேபியோட வெற்றின்னு சொல்றேன். ஒரு பிஜேபி எதிர்ப்புங்கிற இடத்துல எல்லா விஷயத்திலும் அவங்களால சேர முடியல. பிஜேபி எதிர்ப்பு, பட் இந்துத்துவால என்ன அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, 370 அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, யூனிஃபார்ம் சிவில் கோட்ல அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, இந்த டிஃபரன்ஸ் இந்த ஸ்டாண்ட் எடுக்காத பட்சத்துல ஒரு ஆல் இந்தியா லெவல்ல நீங்க அணி கட்டி நீங்க மக்கள்கிட்ட போய் மக்கள் நம்பிக்கை வாங்க முடியாது. நீங்க உங்க பிஜேபிக்கு சரியோ தப்போ ஒரு அஜெண்டா இருக்கு. அதுக்கு எதிர்த்து நாங்க ராமர் கோயில் போக மாட்டோம்னு அதை ஸ்டாண்டா சொல்லணும். எல்லா கட்சிகளும் சொல்லணும். அதை சொல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வருது. அதுதான் ப்ராப்ளமே. பிரச்சனையே அதுல இருந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பா சார். ஜெகதீஸ்வரன் சார், இப்ப கூட்டணி குறித்து பேசுறதால இந்த கூட்டணிகள் எந்த அளவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, கூட்டணியா சேர்ந்து இருக்கிறதால இருக்கிற லாபங்கள் என்ன அப்படிங்கறத உங்க கருத்து சார்? என்டிஏ கூட்டணி ஒன்னா இருக்காங்க. அப்படி சார் சொன்ன மாதிரி மாநில கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கிறதால என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிற நன்மைகள் என்ன, அது எந்த அளவுக்கு பாஜகவை பாதிக்கும்? நீங்க அதாங்க இப்ப என்டிஏ கூட்டணியில நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல மாநில கட்சிகள் இல்ல. இப்ப நீங்க அக்கலி இருந்தாங்க, அக்கலிதழ் போயிட்டாங்க, அதிமுகவும் போயிட்டாங்க. அதனால பெரிய அளவுல சொல்லிக் கொள்கின்ற அளவிற்கு நீங்க இப்ப இந்தியா கூட்டணி ஒரு கூட்டம் போட்டோம்னா அவசரமாக என்டிஏ கூட்டணி ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டணி தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போயிருந்தார். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா பேரே தெரியாத கட்சிகள் எல்லாமே போய் அவங்களுக்கு எல்லாம் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். அதனால என்டிஏ கூட்டணியில மெயினா ஒரே ஒரு பாஜக தான் பெரிய கட்சி. அந்த கட்சியை நம்பிதான் பல்வேறு சின்ன சின்ன கட்சிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ என்டிஏ பிஜேபிக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால மாநிலத்தில இருந்து அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் கிடைக்க போதானா இல்ல. என்டிஏல பாஜக அதிகமான வாக்குகளை எடுத்தால் அவர்கள் வெற்றியை தக்க வைப்பார்கள். இல்லைன்னா அது பெரிய ஹெல்ப் எல்லாம் மாநிலத்திலிருந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக நிற்கக்கூடிய இடங்களே ஒரு 250 260 இடங்கள் தான் நிற்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க மெஜாரிட்டிக்கு தேவையான மார்க்கு கூட காங்கிரஸ் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. நீங்க தென்னிந்திய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, வட இந்திய மாநிலங்களும் சரி. நீ வட இந்தியாவில் சில ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராலே கூட என்சிபி இருக்காங்க, உத்தவ் தாக்கரே தலைமையில இருக்காங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபியில அகிலேஷ் யாதவ் இருக்காரு. நீங்க வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா மம்தா பானர்ஜியோட சீட் ஷேரிங் பண்ணணும், டெல்லியில ஆம் ஆத்மியோட பண்ணணும், பஞ்சாப்ல ஆம் ஆத்மியோட பண்ணணும். இங்க திரும்ப நீங்க தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் முழுசா நிற்கலாம். ஆனா தமிழ்நாடு திமுக நீங்க இந்த கூட்டணி சீட் ஷேரிங் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இங்க நீங்க மாநில கட்சிகள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, நீங்க காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு சீட் ஜெயிப்பாங்க. நீங்க அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸ் இருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க அவங்க ஜெயிக்கிற சீட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியுமா? நிச்சயமா ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப இந்த மாநில கட்சிகள் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? அகிலேஷ் யாதவ் ஒருத்தர் சீட்ஸ் கொண்டு வர போறாரு, மம்தா பானர்ஜி எத்தனை சீட்ஸ் கொண்டு வர போறாங்க, உத்தவ் தாக்கரே எத்தனை சீட்ஸ் கொண்டு வர போறாரு, ஸ்டாலின் எத்தனை சீட்ஸ் கொண்டு வர போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சீட்ஸ் கொண்டு வர போறாரு அப்படிங்கிற பொறுத்து தான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுமா ஆட்சி அமைக்க முடியாதா அப்படிங்கிறது இருக்கு. இது முழுக்க மாநில கட்சிகளை சார்ந்த ஒரு கூட்டணி. இன்னும் சொல்ல போனா இந்த சீட் ஷேரிங், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லயே நிறைய நெகோசியேஷன்ல காங்கிரஸ் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலும் ஏற்படலாம். மம்தா பானர்ஜி சொல்லுவாங்க நீங்க 2 சீட்டு தான் காங்கிரஸ் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா அதை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா அப்படிங்கிற கேள்வி வரும். அரவிந்த் கெஜ்ரிவால் 2 சீட்டு தான் கொடுப்பேன் டெல்லியில, பஞ்சாப்ல 2 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நீங்க மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் என்சிபி ஒரு பக்கம், சரத்பவார் இருக்காரு, உத்தவ் தாக்கரே இருக்காங்க. உத்தவ் தாக்கரே நான் ஏற்கனவே சிஎம் நான் இருந்திருக்கேன், அப்ப எனக்கு அதிகமான சீட்ஸ் கொடுங்கன்னு அவர் கேட்கலாம். என்சிபி நாங்க தான் 2வது பெரிய கட்சியா இருக்கோம், எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். காங்கிரஸ் 3வது இடங்களுக்கு வந்தால் கூட எத்தனை சீட்ஸ் கணிசமா அவங்களால நிற்க முடியுங்கிற கேள்வி இருக்கிறது. அகிலேஷ் யாதவ் இப்ப நீங்க பார்த்தோம் 5 மாநில சட்டமன்ற தேர்தலையே நாங்க சில இடங்களை கூட்டணிக்கு நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது அவர் நாங்க ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் கொடுப்போம் ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் இந்த நெகோசியேஷன்லாம்
இவங்க ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய லார்ஜர் லெவல்ல இப்ப சோனியா காந்தி இல்ல கார்கே அவர்களோ இல்ல ராகுல் காந்தி அதை ஏத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட் யூனிட் இதை ஏத்துக்கிறாங்களா? ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டேபிள் உட்காரும் போது ஓகே இல்லங்க இது சரியா வராது, இது நம்ம எப்படி இவ்வளவு ஃபியூ சீட்ஸ் நினைக்கிறது சரியா வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவர்களுக்குள்ள எழலாம். அதெல்லாம் ஸ்மூத். இப்ப பேச்சுவார்த்தை நிறைய இடங்களை ஆரம்பிச்சிருச்சுங்கிற பாக்குறேன். அது பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. அதை எவ்வளவு ஸ்மூத்தா முடிச்சு ஓவராலா நாங்க இத்தனை சீட்ஸ் நிக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க அப்படின்னு பொறுத்து இது முழுக்க இது இந்த இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு பெரிய பிளேயரா இருந்தாலும் அவர்கள் மாநில கட்சியை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாநில கட்சிகளும் காங்கிரஸை சார்ந்து இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. ரெண்டுமே மியூச்சுவலா எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்களோ அதை பொறுத்துதான் அவருடைய வெற்றி அமையும் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார் ஆதித்யன் சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜக தனி அணியில் இருக்காங்க, அதிமுக தனியாக இருக்காங்க, திமுக தனியாக இருக்காங்க. ஸோ இங்கே நிலவரம் எப்படியா இருக்கும்? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இங்கே இருக்கிற வாய்ப்புகள் என்ன சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்னைக்கு கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு, உங்கள் கதவு திறந்தே இருக்கிறது, யாருனாலும் வரலாம் போகலாம்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களால கூட்டணி பெரிய அளவுல இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு. அதிமுக ரொம்ப முழு முயற்சியோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி தலைமையிலான அதிமுக ரொம்ப முழு முயற்சியோட பண்ணிட்டு ஏற்கனவே 2 கட்சியும் SDPI மனிதநாயக ஜனநாயக கட்சி இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இது போக அவங்க காங்கிரஸுக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க, காங்கிரஸ் எப்படியா வந்துடும். ஏன்னா திமுக கூட்டணியில 9 சீட்டு போனதுல ஜெயிச்சாங்க, காங்கிரஸ் கொடுத்தாங்க. ஆனா அதை காங்கிரஸ் இப்போ திமுகவுக்கு இன்னும் ஒரு நிர்பந்தம் அதிகமா இருக்கு. அவங்களுமே தொகுதி கூட 30 தொகுதி நம்ம தனியா நிற்கணும். அது போக புதுசா வர்ற கட்சிகள், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்கள மாதிரி யாரும் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அதனால காங்கிரஸ்க்கு பழைய சீட்டு கொடுக்க முடியுமா அப்படி ஒரு இருக்கு. அந்த பலனை வச்சுக்கிட்டு அவங்க காங்கிரஸ் ஏடிஎம்கே காங்கிரஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. எடப்பாடி அவர்கள் அவர் மாநாட்டிலேயே தெளிவா சொல்லியிருக்காரு, எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு சார். சொல்லுவாரு, இப்ப சொல்லிட்டு இருக்காரு. பட் அவங்க உள்ளுபட்டத்துல அவங்க ஒரு சில அப்படி பேசுறாங்க. ஏன்னா அதே சமயம் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில அவங்க 40 சீட்டுனா பழைய மாதிரி யாருக்கும் கூடுதலா சேர்ந்த கட்சிகள் எல்லாமே போனது ஒரு தொகுதியோட எல்லா தொகுதியும் ஜெயிச்சாங்க அணி. அப்ப கூடுதலா ஒவ்வொருத்தரும் கூட கேட்கும் போது திமுக சீட்டு கிடையாது. அதனால யாராவது வெளியே போனா பரவாயில்லையே, புதுசா வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த நினைப்புல இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த சீட்டு ஒர்க்குல கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், அதுக்கு காங்கிரஸ் இவங்களுக்கும் அதிருப்தி இருக்கு. ஆனா இந்த மாதத்துல அப்படியே பேச்சு முடிப்பாங்க. அந்த அதிருப்தியின் விளைவுதான் இந்த சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரனுடைய ஒரு குழப்பம் தரும் வகையில கூட்டணியிலே ஒரு குழப்பம் தர மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அவரு நம்ம ராகுலுக்கு மோடிக்கு இணையான தலைவர் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. பட் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. அதனால காங்கிரஸ் ஆனா கார்த்தி சிதம்பரம் முன்பு ஒரு முறை தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக ஒரு கூட்டணி போட்டு பிஜேபி கூட்டணி இணைஞ்சவங்க. சில மாதங்களுக்கு முன்பு பாஜக பொருளாதார நடவடிக்கையை சிதம்பரம் பாராட்டியிருக்காங்க. அதனால அவங்க எப்படி போவான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா பொதுவாக மற்ற காங்கிரஸை பொறுத்தவரை 9 சீட்டு குறையா கொடுக்கணும் தான் தொகுதியில மாத்தி கொடுக்குங்கிற மாதிரி திமுக பேசிட்டு இருக்காங்க. இது தவிர அதிமுக இப்போ பிஜேபியோட ரொம்ப சுகமா இருந்த வாசன், தமாக, கிருஷ்ணசாமி, புதிய தமிழ் இவங்க எல்லாம் கூட அதிமுக. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பிஜேபி பக்கம் போனா அவங்களுக்கு அதிமுக பக்கம் இருக்கிற இதை விட பிஜேபி இழப்பு அதிகம். 2 வகையில ஓட்டு வகையிலையும் இழப்பு அதிகம் வரும், பட் மற்றபடி பணம் வந்தையிலும் இழப்பு அதிகம் வரும். அதனால அவங்களும் இங்க வருவாங்க. பிஜேபி இன்னும் என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ் அவங்களுக்கு கையில இருக்காரு. அவர் நம்ம டிடி தினகரன் இவங்க எல்லாம் வச்சு ஒரு அணியை அமைப்பாங்க. அந்த அணி ஓரளவு பெருசான 2 கட்சிகள், இந்த புதிய நீதி கட்சி தேசிய சமூகம், இந்த மாதிரி ஒரு நம்ம ஐக்கிய இவர் நம்ம பாரிவேந்தர், இந்த மாதிரி கட்சிகள் அவங்க இணைப்பாங்க. ஆனா இன்னொரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ பாமக எது பக்கம் போச்சுன்னு வைங்க, இப்ப இவங்களுக்கு ஒரு வன்னியர் பேசுற கட்சி வேணும். அதுக்காகவே இப்ப சமீபத்துல காடுவெட்டி குரு இருந்தாரு, அவருடைய பையன் கனகரசன் இருக்காரு. அவர் ஒரு விழா நடத்துறாரு. அதாவது இளைய காடுவெட்டியார் கனகரசன் போட்டு அதை நம்ம பிஜேபி ஆதரவாளர் குருமூர்த்தி கலந்துட்டார். அதே மாதிரி சவுத்துல நம்ம இமானுவேல் சேகரன், பசுபதி பாண்டியன் ஆகியோருடைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எந்த கட்சி பிடிக்கும் தெரியல. இந்த மாதிரிலாம் ஒரு 2வது கட்டத்துல தலைவர்களையும் சின்ன சின்ன கட்சிகளையும் எந்த கட்சி உருவாக்குறாங்க, எந்த கூட்டணி கொண்டு வர தெரியல. அது ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு.
அதனால இப்போ இன்னொரு ஒரு வாரம் போயிடுச்சுன்னா தெரியும் அதிமுக எந்த கட்சி போகுது. பிஜேபி உள்ள கட்சியே தான் அதிமுக தான் வரப்போகுது. ஏற்கனவே இவங்க கூட்டணியில் இருந்து தேமுதிக சார், தேமுதிக என்ன நிலைப்பாடை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன்ல அவர்களுக்கு இருக்கிற ஓட் ஷேரிங் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தேமுதிக பொறுத்தவரையில கடந்த தேர்தலே அதிமுக வந்து எடப்பாடி இருக்கும்போது கலத்தி விட்டார். அவங்களால இந்த வேற பண்ண முடியல அவங்களால. இப்போ வந்து விஜயகாந்த் மறைந்து விட்ட சூழ்நிலை அவர் அனுதாபால இருக்குது. ஆனா போன வாரம் வரைக்கும் அந்த தேமுதிகவுக்கு அந்த இறுதி ஏற்பாடுகள்லாம் ஸ்டாலின் செய்ததுக்கு மிகவும் அதிகமா புகழ்ந்து பாராட்டிய பிரேமலதா வந்து இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் உண்ணாவிரத போராட்டம் திமுக ஆட்சி எடுத்து தேமுதிக விஜயகாந்த் புகழை மறைக்கிறான்னு சொல்லி போராடுறாங்க. அதனால அவங்க வந்து கூட்டணி மாறலாம், பாஜக கூட்டணி போகலாம். ஏன்னா இடையில ஒரு பேச்சு என்ன பண்ணாங்கன்னா, பாஜக கூட்டணியில சேர்றதை விட அந்த கட்சியே பாஜக இணைச்சிட்டு அவங்களுக்கு அகில இந்திய பதவி வாங்கி போகலாம் அப்படிலாம் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஒரு எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அதனால அவங்க நிலம் வந்து இப்போ மாறுதலாம் இருக்கு. அவங்க பாஜக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு மாகாணங்கள்ல ஏற்பட்டிருக்கிற கலவரங்கள் பாஜகவிற்கு பின்னடைவை தருமா? அது காங்கிரசுக்கு பலம் சேர்க்குமா? உங்களோட கருத்து என்ன சார்? அங்க வந்து நீங்க இந்தியாவோட டெமோகிராஃபில பாப்புலேஷன் வைஸும் அது கம்மி, கான்ஸ்டுவன்சி வைஸும் பார்த்தாலும் 24 கான்ஸ்டுவன்சி தான். அந்த 24ல அசாம்ல மட்டுமே 14 கான்ஸ்டுவன்சி இருக்கு. நீங்க வந்து எலெக்ஷன்னால பாக்குறதுனால எத்தனை கான்ஸ்டுவன்சி, அதனால என்ன பொலிட்டிக்கல் இம்பாக்ட்னு தான் பார்க்கணும். மாநிலங்கள் 8 மாநிலங்கள் இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சீட்டு 2 சீட்டு தான் இருக்கு. அசாமுக்கு மட்டும்தான் 14 சீட் இருக்கு. அதுல பிஜேபி பெரும்பான்மையான எண்ணிக்கையில ஜெயிச்சுட்டாங்க. கடந்த முறையும் ஜெயிச்சுட்டாங்க. இப்பவும் பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்கு. ஹேமந்த் பிஸ்வா சர்மா தான் முதல்வராக இருக்காரு. அதனால இப்போ நடந்த கலவரமே கூட பிஜேபி பேக் பண்ணி நடந்ததான்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. அதுல ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி வந்து பிஜேபி தங்களோட ஹோல்டுல வச்சிருக்காங்க. அப்போ அந்த கலவரம் வந்து எலக்ட்ரோல் மேண்டேட்டுக்கு வழிவகுக்க தான் செய்யும், கம்மியாகாது. ஆனா அது நாட்டுக்கு நல்லது இல்லையாங்கன்னா நல்லது இல்லை. 2 விஷயம் இருக்கு. நடந்த பிரச்சனைகள் வந்து எலக்ட்ரோலா பிஜேபிக்கு பெனிஃபிட் தரலாம், பட் நாட்டோட நலனுக்கு நல்லது இல்லை. அதே போல இப்போ சார் பேசுறப்ப சொன்னாங்க எலக்ட்ரோல் அலைன்ஸ் விஷயமா இது பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து இப்போ அலைன்ஸுங்கிறதே சவுத் இந்தியா, குறிப்பா கர்நாடகால ஜேடிஎஸோட பண்றாங்க, ஜனதாதளம் செக்குலரோட. தமிழகத்துல ஒரு 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 பெரிய அணியை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது போக வட இந்தியால பெரும்பான்மையான மாநிலங்கள்ல சோலோவா, ஏறக்குறைய சோலோவா தான் போறாங்க. கடந்த முறை ஜேடியு இருந்தாங்க, மகாராஷ்டிரால சிவசேனா இருந்தாங்க, பல கட்சிகளை கூட்டணியில வச்சு ஜெயிச்சாங்க. இந்த முறை என்டிஏங்கிறது வந்து பெரிய கட்சிகள் பெரிய அளவுல இல்லாம பிஜேபி தங்களோட சோலோவா களத்துல இறங்கி 50% எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போறாங்க. அப்போ இது அதோட பேஸா வந்து ஹிந்துத்துவ அஜெண்டாவும் எதிர்கட்சிகள் கிட்ட இல்ல கிளாரிட்டி. நீங்க இந்திரா காந்தி வீழ்த்தினது எப்படின்னா, அப்போ ஜனதான ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் உருவாச்சு. சோசியலிஸ்ட், காங்கிரஸோ, லெஃப்ட் பார்ட்டிஸ் உட்பட எல்லாரும் இணைஞ்சு ஜனதான ஒரு கட்சி உருவாச்சு. அதுதான் வீழ்த்துச்சு இந்திரா காந்தி. அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கட்சியா இணைஞ்சாதான் பிஜேபி வீழ்த்த முடியும். அப்படி ஒரு கட்சியா நீங்க வர்றப்போ நீங்க எல்லா கொள்கையும் வகுத்தாகணும். 370ல அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி வகுத்தாகணும். அப்படி இல்லாம நீங்க வெவ்வேறு கட்சியா இருக்கிற வரையும் ஒரு காமன் பாயிண்ட்ல வர முடியாது. எல்லா லீடர்ஸ்க்குமே வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க அகிலேஷ் யாதவ் பத்தி பேசுறப்ப சார் சொன்னார், ஜெகதீஷன் சார், அகிலேஷ் யாதவ வந்து நீங்க மத்திய பிரதேசத்துல காயப்படுத்திட்டு விட்டுட்டீங்க. இப்ப மத்திய பிரதேசல இருந்து நீங்க யூபியில போய் சீட்டு கேட்கிறப்போ அவர் அதே திருப்பி பண்ண போறாரு. இப்போ அவங்க யூபியில காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யூபி ஜோடா யாத்திரை நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்து ராகுல் காந்தி வேற யூபி வழியே யாத்திரை போவாரு. இங்கெல்லாம் அவர் ஒத்துழைப்பாரா, அவர் கலந்துக்குவாரா? $1,000 கொஸ்டின்ஸ். கலந்துக்கிட்டாலும் காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாரு? யூபிக்குள்ள காங்கிரஸ் அலோவ் பண்ண மாட்டார். முலாயம் சிங் யாதவ் இருந்த காலத்துல காங்கிரஸை வீழ்த்தி தான் அங்க வந்திருக்காங்க, ஆர்ஜேடியும் எஸ்பியும். இந்த மாதிரி பிராக்டிக்கல் சில பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திட்டு காங்கிரஸ் கட்சிக்காண்டியே ஓட்டு கேட்டு போறது இப்ப டிஎம்கே பண்ணது இருக்கு. இப்போ வந்து டிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கே இன்னொரு எதிரி வந்துட்டாங்க. அதனால காங்கிரஸ் சேர்த்துட்டாங்க. இன்னமும் அங்க வந்து யூபி பீகார்ல காங்கிரஸ் ரிவியூ ஆகுறது வந்து தனக்கு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு பிரச்சனைன்னு நினைக்குது எஸ்பியும் ஆர்ஜேடியும். இந்த பிராக்டிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா உருவாகிறது கஷ்டம். இதை வந்து பிஜேபி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க.
ஐடியாலஜிக்கல் பிரச்சனை இருக்கு, பிராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. இந்த இந்த கேப்ல தான் வந்து இந்திரா காந்தி எப்படி எதிர்கட்சிகளா பிரிஞ்சிருக்கிறப்ப தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி சூழல்ல தான் மோடி அவர்களும் ஜெயிச்சுட்டே இருக்காரு. கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், தேர்தல் அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருகிற தேர்தலுக்கு பாஜக சைட்லேருந்து என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கைகளை எதிர்பார்க்கலாம்? உங்களோட கணிப்பு என்ன சார்? நீங்க தேர்தல் அறிக்கைகள்ல சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றப்படுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து மிக குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பு குறித்து பாஜக சொல்லியது என்ன, இப்ப நடந்தது என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்வியாகலும், கருப்பு பணம் குறித்து அவர்கள் சொல்லியது என்ன, நடந்தது என்னங்கிறது. நீங்க சொன்னதுல அந்த ஹிந்துத்துவ அஜெண்டா வந்து அதுல காண்பிக்கின்ற அக்கறை வந்து மற்ற விஷயங்கள்ல காண்பிக்கப்படுகிறதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதுல வந்து பெருசா காண்பிக்கல அப்படிங்கிறதா. அவங்க வந்தாங்கன்னா டாலர் விலை என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க, பெட்ரோல் விலை என்னவா இருக்கும், டீசல் விலை என்னவா இருக்கும், சிலிண்டர் விலை என்னவா இருக்கும்னு எவ்வளவு இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சொன்ன விஷயங்களும் இப்பொழுது ஏதாவது நடந்திருக்கிறதா என்று சொன்னது என்று பார்த்தால் வெவ்வேறு விஷயங்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கிறேன். ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமாக மாறும். போன வாட்டி ராகுல் காந்தி அது யூனிவர்சல் பேசிக் இன்கம் சொல்லும் பொழுது அது வந்து பெரிய ஒரு சில பேர் ஹைப்புக்குரிய அதெல்லாம் மாற்றினாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இப்ப கடந்த 5 வருடங்கள்ல பார்க்கும் பொழுது இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டும் விவசாயிகளுக்கு அந்த பணம் நேரடி பணம் கொடுக்குறாங்கிறத பார்க்கிறோம். பெண்கள் வாக்குகளுக்காக இப்ப வந்து தொடர்ச்சியாக இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது நீங்க இப்ப தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகால நடக்குது, ஆந்திரால நடக்குது. இப்போ நீங்க எந்த மாநிலத்துல தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் சொல்லப்போனா பாஜக ஆள்கின்ற மத்திய பிரதேசம் நடக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். அப்ப பெண்களுக்கு நேரடியாக இந்த பணம் கொடுப்பதுங்கிறது ஒரு தேர்தலையும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு, வாக்குகளை அறுவடை செய்வதற்கும் பெரிய ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கிறத கட்சிகள் உணர்றாங்க. அப்ப இது ஒரு பெரிய பேசு பொருளாக இது வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை 2 பக்கமே, என்டிஏ பக்கமும் சரி, இந்தியா கூட்டணி பக்கம் சரி, இதை வந்து நாங்க செய்வோம், யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரி மக்களுக்கு நேரடியாக கொடுப்போம் அப்படிங்கிறது ஒண்ணு முக்கியமான விஷயமாக இருக்கும். வேலைவாய்ப்பு குறித்து 2 பேருமே பேசுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு தீர்க்க முடியும், எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. நீங்க வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை வளர்க்கறதுக்கு மற்ற விஷயங்கள் பேசப்படும். நீங்க வந்து தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய போறாங்க, எக்கனாமியை வளர்க்கறதுக்கு என்னென்ன பண்ண போறாங்க போன்ற விஷயங்கள்லாம். ஆனா நீங்க பாத்தீங்க 2014 தேர்தல் அறிக்கை, 2019 தேர்தல் அறிக்கை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எத்தனை சதவீதம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். நீங்க வந்து இப்ப கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகைன்னு பார்க்கும்போது போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேருமே என்ன சொல்லுவாங்க, ஜிடிபியில் நாங்க 5%, 6% ஒதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. மருத்துவத்திற்கு நீங்க ஒதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே ஒதுக்கப்படுகிற நிதிங்கிறது நீங்க 1% கூட இருக்க மாட்டேங்குதுங்கிறதா நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்கிறத பார்க்கிறோம். அப்போ நீங்க தேர்தல் அறிக்கைகள் வரும், அது பேசப்படும், அதுல வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்படும். ஆனால் அதெல்லாம் எவ்வளவு தூரம் அது செயல்பாட்டுக்கு வருகிறது, இப்ப நீங்க உண்மையிலே சொல்லணும் 2014, 2019 அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற அது எவ்வளவு தூரம் செயல்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவான அளவுல தான் அது செயல்படுத்தப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார் ஆதித்யன் சார், நீங்க இந்த தேர்தல் அறிக்கை என்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க? பாஜகவிலிருந்தும் சரி, காங்கிரஸில் இருந்தும் சரி, அதன் பின்னால் எந்த விஷயத்தில் கட்டமைக்கப்பட்டு இந்த தேர்தல் நடக்கும், ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்ப தேர்தல் அறிக்கையை வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில நண்பர் சொன்ன மாதிரி என்னதான் அவங்க வந்து பொருளாதாரம் பேசினா கூட அந்த இந்துத்துவங்கிறத அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. இப்ப அவங்க வசதியா அயோத்தியில வந்து அந்த முதல் தமிழ் தேர்தலால முடிச்சுட்டாங்க. ஆனா அடுத்த பிரச்சனை கையில் எடுப்பாங்க. அவங்க வசதியா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அந்த ஞானவாபி தீர்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. அதை கையில் எடுக்கிறத வசதியா காத்துக்கிட்டு இருக்கு எலெக்ஷனுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில ஞானவாபியோ மதுராவோ எப்படி ஏதாவது வச்சிருப்பாங்க. அது மூலம்தான் பெரும்பான்மையாக உள்ள அவங்களிடமே ஏற்கனவே அவங்க வாக்காளர்களுக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு மாதிரி ஒரு இந்துத்துவ பிரச்சனை விடமாட்டாங்க, அதை வற்புறுத்துவாங்க. அது நம்ம இந்தியா வந்து பொருளாதார அடிப்படையில இந்தியா 3ஆவது இடத்துக்கு கொண்டு வர சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னென்ன திட்டங்கள் தீட்டுவாங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் இப்போ நம்ம மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னிலைப்படுத்துறதுக்கு அதிக அளவு துணை புரிந்த மாநிலங்களா இருந்துச்சு. இப்போ இடையில ஊபியில அயோத்திக்காக 9,000 கோடி செலவழிச்சா கூட அவங்களையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அவங்கள ஊபி பெரிய ஸ்டேட்டுங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா ஊபி அந்த மாதிரி பெரிய 80 சீட்டு உள்ள பெரிய சீட் ஜெயிச்சாதான் அவங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். ஆட்சிக்காக ஒரு ஆட்சி அமைக்க எளிதாக இருக்கணும். அதுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து அந்த ஊபியை வந்து ஊபி மாடல் அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல திராவிட மாடல் சொல்ற மாதிரி அவங்க வந்து ஊபியில லாண்ட் மாடல் இல்லாம பிரச்சனை இல்லை அப்படி அந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க. பொதுவா ஊழல் எதிர்ப்பு, அந்த மாதிரி இந்துத்துவ ஆதரவு, இது வந்து அவங்க பேசிக் வச்சிருப்பாங்க. இதுதான் திரும்பவும் வலியுறுத்தப்படுறாங்க. இது பிளஸ் மோடியினுடைய இமேஜ், 10 வருஷம் மோடி வளர்த்த இமேஜ் வந்து அதை
பண்ணுவாங்க. இந்த 3 தான், அந்த 3 வச்சு. இது போக எதிர்கட்சி வந்து இப்ப இன்னைக்கு தேசிய அளவுல பிஜேபிக்கு ஈக்குவலா ஒரு எதிர்கட்சி இல்ல. தேசிய அளவுல காங்கிரஸ் இல்ல. என்டிஏல இருந்து என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கைகளை வெளியாகும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? என்டிஏ பொறுத்தளவு சிதம்பரம் தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருக்காங்க. காங்கிரஸ்ல போட்டுக்காத தேர்தல் அறிக்கைக்கு என்டிஏ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து அவன் வந்து சக்சஸ் பண்ணி காமிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து சமூக நல திட்டங்கள்ல வந்து சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க, கல்வியில காமிச்சிருக்காங்க, தொழில் வளர்ச்சியில காமிச்சிருக்காங்க. இப்ப அதை பின்பற்றி கர்நாடகாவில சொன்ன மாதிரி இங்க மகளிர் உரிமை தொகை அங்க கொடுக்குறாங்க. ஈவன் பிஜேபி ஸ்டேட்ல கூட மத்திய பிரதேச கூட அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நாங்க கொண்டு வருவோம், அதை சொல்லுவாங்க. அது மட்டும் மெயின் அஜெண்டா வந்து நார்த் இந்தியாவில இந்த அயோத்தி பாலிட்டிஷன் சமாளிக்கிறதுக்கு அவர் வந்து இடஒதுக்கீடு பாலிட்டிஷன், ஜாதிய வாரியா இடஒதுக்கீடு ராகுல் காந்தி எடுத்திருக்காரு. இன்னைக்கு மணிப்பூர்ல இருந்து அவரு பண்ணும் அடுத்த பாதுகாப்பு வரும்போது ஏத்தான் பண்ணுவாரு. அதை மெயினா வடநாட்டு சைடுல கட்டாயம் அந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு வந்து கட்டாயம் பண்ணணும். ஏன்னா பீகார்ல அதை பண்ணி அவர் அறிவிச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சக்சஸ் வச்சுக்கிட்டு இவங்க ஃபுல்லாவே நார்த் ஈஸ்ட் சைடு ஃபுல்லாவே ராகுல் காந்தியை கொண்டு போவாரு. அது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை ஆகி போச்சு. அந்த மணிப்பூர் பற்றி இன்னும் முடியல. அவருடைய எதிரொலி தான் மிசோரம் தேர்தலை எதிரொலிச்சிச்சு. அவங்க பிஜேபி ஆதரவு கூட்டணியில இருந்து அவர் ஜெயிக்க முடியல, வேற அணிதான் வந்துச்சு. அசாம், திரிபுரால அவங்க பிஜேபி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இதுக்கு பிறகு எப்படி மாறும்? ஏன்னா அங்க அசாம் கூட எல்லாமே பழங்குடியினர் வசிக்கும் மாநிலம். அங்க இந்த இதுக்கு பிறகு எப்படி தேர்தல் முறை வந்து மாறணும்னு தெரியல. அதனால அதுக்கேற்ற அங்க பழங்குடியினர் மீதான ஒரு தாக்குதல் தான் அங்க வந்து இந்த எதிர்கட்சிகள் அங்க பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. வடநாட்டுல வந்து ஜாதிவாரி இடஒதுக்கீடு கொண்டாங்க. தென் மாநில பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்கள், அதே சமயம் கர்நாடகா, தெலுங்கானா, அடுத்த காங்கிரஸ், ஆந்திரா, இந்த 3 காங்கிரஸ் அவங்களுடைய சாதனைகளை வச்சு பண்ணுவாங்க. மற்ற அந்தந்த மாநில கட்சிகள் தான் அவங்களுடைய சாதனைகள் தான் பண்ணுவாங்க. டோட்டலா இந்தியாவுக்குள்ள கொண்டு வர மாதிரி ஒண்ணு, ஏன்னா அவங்களோட ஒரு பிரதமர் வேட்பாளரே இன்னொரு டோட்டலா அவங்க கொண்டு வர முடியல. அதனால அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். நன்றி சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், 2024 தேர்தலில் பேசு பொருளா என்னவா இருக்குன்னு உங்களோட சுருக்கமான இறுதியான கருத்து சார்? நிச்சயமாங்க. இப்ப ஏற்கனவே என்டிஏ சார்பாக மோடி அவர்கள் பேசும் பொழுது ஊழல், இந்தியா பிளாக்ல இருக்கிறவங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசா பேசுறாரு. அதற்கு பதிலடி தரும் விதமாக இவங்களும் சிஏஜில பாருங்க 7.5 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் அப்படிங்கிற சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது. ஏன்னா போன தேர்தலாம் பார்த்தோம், ஊழல்ங்கிறது முக்கிய பிரச்சனையாக இந்த 2G ஊழல் வந்து எவ்வளவு பெருசா பேசப்பட்டதுங்கிற பார்க்கும். இப்பொழுது ஆனா ஊடகங்களுடைய பார்வை, தேசிய ஊடகங்கள் குறிப்பாக அதை கையாளுற விதம்ங்கிறது பெருசா மாறி இருக்குங்கிற பாக்குறோம். 2G ஊழல் வரும்பொழுது முதல் பக்க செய்தியாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வந்துச்சுன்னா இப்ப 7.5 லட்சம் கோடி ஊழல்ங்கிறது 7வது பக்கம் 8வது பக்கம் போயின செய்திகளும் பார்க்கிறோம். அது விவாதமாக ஆக மாட்டேங்கிறதுங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இப்ப அயோத்தி பிரச்சனைய இப்ப நீங்க இப்ப சோனியா காந்தி வர மறுக்கிறாங்க, ராகுல் காந்தி வர மறுக்கிறாரு, அப்ப இவங்க எல்லாம் இந்துக்கு எதிரானவர்கள் தான் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அந்த கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதை இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க உடைச்சு, இல்லங்க இது அயோத்தி முக்கியம் கிடையாது, அயோத்தி முக்கியம் தான், பட் அது மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது, நம்ம வாழ்வாதார பிரச்சனைகளை பார்க்கணும், வேலை வாய்ப்புகளை பார்க்கணும், பெட்ரோல் டீசல் விலை என்னவாயிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவர்கள் பேசணும். ஏன்னா இப்ப ஒட்டுமொத்தமாக இதுதான் கட்டமைக்கப்படும் நான் பார்க்கிறேன். நீ வந்து இந்துக்கு ஆதரவானவரா, இந்துக்கு எதிரானவரா அப்படிங்கறதான் பாஜகவோட கட்டமைப்பாக, இந்திய கூட்டணி கட்டமைப்பாக இருக்கும். அதை இந்தியா கூட்டணி எவ்வாறு உடைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இருக்கும் நான் பார்க்கிறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.